வியூவர்ஸ், எலிசபெத் ராணி இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியா செஞ்ச சில விஷயங்களை பத்தியும் அவங்க வாழ்க்கையில நடந்த 8 சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது குவீன் டெத். எலிசபெத் ராணி 96 வயசுல 8 செப்டம்பர் 2022 அன்னைக்கு இறந்து போனாங்க. இவங்க இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்துடைய 15th பிரைம் மினிஸ்டரான லிஸ் ட்ரஸ்ங்கற இவங்கள தான் ஆபீஷியலா கடைசியா மீட் பண்ணாங்க. பொதுவா இங்கிலாந்துல யாரு பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் மரியாதை நிமித்தமா எலிசபெத் ராணியை வந்து பாப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் எலிசபெத் ராணியை வந்து பார்த்திருக்காங்க. இவங்க வந்து பார்க்கும்போதே எலிசபெத் ராணி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்காங்க. இவங்க கையெல்லாம் பயங்கர கருப்பாகி இருந்திருக்கு. இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எலிசபெத் ராணிக்கு அவங்க இறந்து போக போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு போல. ஏன்னா அன்னைக்கு இவங்களுக்கு இருந்த எல்லா ப்ரோகிராமையும் கேன்சல் பண்ணிட்டு இவங்க பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற பால்மோரல் கேஸ்டல்ங்கற இந்த கோட்டை வீட்டுக்கு ஹெலிகாப்டர்ல வந்துட்டாங்க. இங்க போகும்போதே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்கணும்னு வர சொல்லிருக்காங்க. ஆனா இதுல இவங்களுடைய பேர பிரின்ஸ் ஹாரி மட்டும் இவங்க கூப்பிட்டு போகவே இல்லையா. இதுதான் எலிசபெத் ராணி கோட்டை வீட்ல இருந்து கடைசி எடுத்துக்கிட்ட போட்டோவா. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இந்த கோட்டை வீட்ல இவங்களுக்கு பிடிச்ச பெம்ப்ரோக், வெல்ஸ், கார்கிஸ் வகை நாய்களை 30 நாய்கள் வளர்க்கறாங்க. 16 குதிரைகளையும் வளர்க்கறாங்க. கடைசி இவங்க வளர்க்கற நாய்களோட தான் விளையாடிட்டு இருந்தாங்களா. 8 செப்டம்பர் 2022 அன்னைக்கு காலையில இவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அன்னைக்கு பகல் 12:30 மணிக்கு பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து எலிசபெத் ராணியோட உடல்நிலை ரொம்பவும் மோசமா இருக்கிறதா அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த நியூஸ் வெளியான உடனே இங்கிலாந்துல உள்ள மக்கள் பக்கிங் பேலஸ் முன்னாடி கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு பகல் 3:10 மணிக்கு எலிசபெத் ராணி இறந்து போயிட்டதா பக்கிங்ஹாம் பேலஸ் கேட்லயே ஆபீஷியலா நோட்டீஸ் வெளியிட்டாங்க. இவங்களுடைய டெத் சர்டிபிகேட்ல இறந்ததுக்கான காரணம் ஓல்ட் ஏஜ் மட்டும் தான் போட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு எந்த நோயுமே இல்ல, வயது முதிர்ச்சி காரணமா தான் இவங்க இறந்து போயிட்டதா சொன்னாங்க. இவங்க இறந்த நியூஸ் உடனே உலகம் முழுக்க தீயா பரவுச்சு. எல்லா மீடியாக்கள்லயும் இவங்க இறந்த நியூஸ சொன்னாங்க. முதல் முறையா வானத்துல பறந்துகிட்டு இருந்த எல்லா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிளைட்லயும் எலிசபெத் ராணி இறந்த நியூஸ விமானத்துல இருந்த கேப்டனே பேசஞ்சர்களுக்கு அறிவிச்சாரு. பக்கிங்ஹாம் பேலஸ்ல பீரங்கிகள் மூலமா 41 குண்டுகளை சுட்டாங்க. இங்கிலாந்து நாட்டுக்கொடிய அரை கம்பத்துல பறக்க விட்டாங்க. இங்கிலாந்துல 11 நாட்கள் அரசு விடுமுறை அறிவிச்சாங்க. எலிசபெத் ராணி இறந்ததுக்கு அப்புறம் கூட பிரின்ஸ் ஹாரி கடைசியா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய உடலை பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு கொண்டுட்டு வந்து அரசு மரியாதையோட கிங் சார்லஸ் 4th மெமோரியல் சாப்பல் சர்ச்ல இவங்களை அடக்கம் பண்ணாங்க. அடுத்தது அன்பிலீவபிள் மொமெண்ட்ஸ். 1981ல எலிசபெத் ராணி குதிரையில போகும்போது திடீர்னு கூட்டத்துல இருந்த ஒருத்தர் எலிசபெத் ராணியை நோக்கி 5 முறை துப்பாக்கியில சுட்டாரு. துப்பாக்கி சத்தத்தை கேட்ட எலிசபெத் ராணியோட குதிரையே மிரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எலிசபெத் ராணி துப்பாக்கி சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கூட பயப்படாம குதிரையை அமைதிப்படுத்தி பரேட கண்டினியூ பண்ணாங்க. செக்யூரிட்டி ஆபீசர்கள் துப்பாக்கியால சுட்டவரை புடிச்சு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு டம்மி துப்பாக்கி. அதுல இருந்து வெறும் சத்தம் மட்டும் தான் வருமா. அதனாலதான் இவங்களுக்கு எதுவுமே ஆகல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த சம்பவத்துடைய நினைவா இவங்க குதிரை ஓட்டுற மாதிரி சிலையே வச்சாங்க. அடுத்தது கார் டிரைவிங். 1998ல சவுதி அரேபிய இளவரசர் அப்துல்லா இங்கிலாந்துக்கு போய் எலிசபெத் ராணியை மீட் பண்ணாரு. அந்த டைம்ல எலிசபெத் ராணி சவுதி இளவரசரை கார்ல கூட்டிட்டு அவங்களே காரை வேகமா ஓட்டிட்டு போனாங்க. இது வரைக்கும் எலிசபெத் ராணி வெளியாட்களை யார வச்சியும் காரை ஓட்டிட்டு போனதே இல்ல. சவுதியில பெண்கள் கார் ஓட்டக்கூடாதுன்னு இவர் போட்டு இருக்கிற சட்டத்தை தப்புன்னு சொல்ற விதமா தான் எலிசபெத் ராணி இவரை வச்சு வேகமா கார் ஓட்டி காட்டியிருக்காங்க. எலிசபெத் ராணி 2ஆம் உலகப் போர் டைம்லயே தன்னுடைய நாட்டுக்காக ராணுவத்துல வேலை செய்ய போறதா சொல்லி ராணுவத்துல கார்களை பழுது பார்க்கிற மெக்கானிக்கா வேலை பார்த்தாங்க. அந்த டைம்ல இருந்தே இவங்க நல்லாவே கார் ஓட்டுவாங்க. சவுதியில பெண்கள் கார் ஓட்டக்கூடாதுங்கிற சட்டத்தை எதிர்க்கிற விதமா தான் இவங்க பிரின்ஸ் அப்துல்லாவை வச்சு காரை ஓட்டி இருக்காங்க. அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட். 1982ல மைக்கேல் ஃபேகன்ங்கிற இவரு நல்லா குடிச்சிட்டு குடிபோதையில பைப் வழியா ஏறி பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ளேயே போய் தூங்கிட்டு இருந்த எலிசபெத் ராணி கிட்ட சிகரெட்டும் சரக்கும் கேட்டிருக்காரு. இந்த டைம்ல கூட எலிசபெத் ராணி பயந்து கத்தாம பொறுமையா அவர்கிட்ட பேசி அவருக்கு சரக்கையும் கொடுத்து அவருக்கே தெரியாம நைஸா போனை எடுத்து செக்யூரிட்டிஸ்க்கு கால் பண்ணி இவரை புடிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவரை விசாரிக்கும் போது இவர் கொஞ்சம் மனரீதியா பாதிக்கப்பட்டு குடிக்கு ரொம்பவும் அடிமையாயிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பக்கிங்ஹாம் பேலஸ்ல உள்ள காம்பவுண்ட் சுவர் முழுக்க யாரும் ஏற முடியாத மாதிரி முற்கம்பிகளை போட்டாங்க. அடுத்தது ஒலிம்பிக் செரிமனி. 2012ல நடந்த லண்டன் ஒலிம்பிக் கேம்ஸ்ல குவீன் எலிசபெத் ஜேம்ஸ் பாண்ட் கூட சேர்ந்து ஹெலிகாப்டர்ல இருந்து பாராசூட் மூலமா ஜம்ப் பண்ணி ஸ்டேடியத்துக்குள்ள வந்து இறங்க போறதா நியூஸ் வெளியாச்சு. இதனால இங்கிலாந்துல இருந்த மக்கள் எல்லாரும் எலிசபெத் ராணி எப்போ ஹெலிகாப்டர்ல வந்து குதிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டேடியத்துக்கு 2 ஹெலிகாப்டர் வந்துச்சு. எலிசபெத் ராணி மாதிரி Dress போட்டுட்டு இருந்த டூப் தான் ஹெலிகாப்டர்ல இருந்து ஜேம்ஸ் பாண்டோட குதிச்சாங்க. எலிசபெத் ராணி ஸ்டேடியத்தோட சைட்வேல இருந்து தான் வந்தாங்க. இந்த விஷயத்தை அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த போரிஸ் ஜான்சனே பார்லிமெண்ட்ல கலாய்க்கவும் செஞ்சாரு. That she had jumped out of a helicopter.
அடுத்தது ஃபன்னி பாய். பொதுவா இங்கிலாந்து இளவரசர்கள் எல்லாருமே நம்ம இந்தியா உட்பட நிறைய நாடுகள்ல உள்ள செல்வங்களை கொள்ளையடிச்சு அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா எலிசபெத் ராணி மட்டும் தான் நிறைய தொண்டு நிறுவனங்களை ஆரம்பிச்சு அவங்க வாழ்நாள்ல 1.5 பில்லியன் பவுண்ட்ஸ், இந்திய மதிப்புக்கு 15,000 கோடி ரூபாய்க்கு மேல ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி 2018ல ஒரு முறை குயின் எலிசபெத் ஒரு சில்ட்ரன் ஆர்ஃபனேஜை திறந்து வைக்க போயிருக்கும் போது 9 வயசான நேத்தன்ங்கிற இந்த பையன் எலிசபெத் ராணியை பார்த்து பயந்து இந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். ஆனா எலிசபெத் ராணி இதை ரொம்பவும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒபாமாவுடைய வைஃப் மிச்சல் ஒபாமா எலிசபெத் ராணியை மீட் பண்ண போயிருக்கும் போது டக்குனு அவங்களுடைய தோல்ல ஃப்ரெண்ட்லியா கைய போட்டாங்க. பொதுவா எலிசபெத் ராணி எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுலயும் இவங்க பிளாக் லேடிங்கிறதுனால அந்த டைம்ல இங்கிலாந்து மீடியாக்கள் எல்லாம் இதை ரொம்பவும் பெரிய விஷயமா பேசுச்சு. அடுத்தது டால்பின் அண்ட் ஸ்பான். நார்மலாவே எலிசபெத் ராணி ஒரு அனிமல் லவர். இதனால விலங்குகளை துன்புறுத்துறது இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அரண்மனையில எந்த விசேஷங்கள் நடந்தாலும் பொதுமக்கள் ராணிக்கு அன்னப்பறவையை கொண்டு கிஃப்டா கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இதை தடுத்து நிறுத்தணும்னு எலிசபெத் ராணி இங்கிலாந்துல இருக்கிற எல்லா அன்னப்பறவைகளும் இனிமே பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு தான் சொந்தம்னு ஒரு புது சட்டத்தையே போட்டாங்க. இதே மாதிரி இங்கிலாந்துல டால்பின்களுடைய எண்ணிக்கையும் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு இங்கிலாந்து கடல் பகுதியில உள்ள டால்பின்களை வேட்டையாடவும் தடை விதிச்சாங்க. ராணி எலிசபெத் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எங்க போனாலும் கையில எப்பவுமே ஹேண்ட்பேக் இல்லாம போக மாட்டாங்க. எப்பவுமே அவங்களோட இடது கையில ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க. இவங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது இடது கையில இருக்கிற ஹேண்ட்பேக்கை வலது கைக்கு மாத்துனாங்கன்னா உடனே செக்யூரிட்டிஸ் வந்து அந்த நபரை போக சொல்லிட்டு எலிசபெத் ராணியை அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அதுவே இவங்க ஹேண்ட்பேக்கை டேபிள் மேல வச்சாங்கன்னா உடனே இவங்களோட செக்யூரிட்டிஸ் வந்து இவங்களுக்கு ஏதாவது தேவையானு கேட்பாங்க. அதுவே இவங்க ஹேண்ட்பேக்கை கீழே வச்சுட்டாங்கன்னா எமர்ஜென்சியா கூப்பிடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட எல்லா செக்யூரிட்டிகளுமே உடனே இவங்க பக்கத்துல வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ராணி எலிசபெத் ஹேண்ட்பேக்கோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம் இருக்கா. அதனாலதான் எலிசபெத் ராணி ஹேண்ட்பேக் இல்லாம பொது இடங்களுக்கு போக மாட்டாங்களா. எலிசபெத் ராணி இப்பெல்லாம் பளிச்சுன்னு தெரியற மாதிரியான டிரெஸ்களை தான் போடுறாங்க. ஏன்னா ஒரு முறை இவங்க வெக்கேஷனுக்காக ஸ்காட்லாந்துக்கு போயிருக்கும் போது இவங்க நார்மல் கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அங்க வந்த ஒரு டூரிஸ்ட் கப்பல் இவங்க கிட்டயே நீங்க எலிசபெத் ராணியை பாத்திருக்கீங்களா, அவங்க இங்க தான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுல இருந்து தான் எலிசபெத் ராணி எப்பவுமே தனியா தெரியற மாதிரி ரொம்பவும் கான்ட்ராஸ்டான கலர்கள்ல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராணி எலிசபெத் இருக்கிற பக்கிங்ஹாம் பேலஸ் தான் இப்போ உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பேலஸா இருக்கு. இந்த பேலஸ்ல யூனியன் கொடி பறந்துச்சுன்னா ராணி பேலஸ்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே இங்கிலாந்து நாட்டு கொடி பறந்துச்சுன்னா ராணி பேலஸ்ல இருந்து வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் இந்த கொடியை மாத்துறதுக்காகவே பேலஸ்ல பிளாக் சர்ஜென்ட்னு ஒரு ஆளையே வேலைக்கு வச்சிருக்காங்க. 8,30,000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பேலஸ ரொம்பவும் பிரம்மாண்டமான இடத்துல கட்டி இருக்காங்க. இந்த பேலஸ்ல 775 ரூம்களும் 200 பெட்ரூம்களும் 92 ஆபீஸ் ரூம்களும் 78 பாத்ரூம்களும் இருக்கு. இந்த பேலஸ்னு சொல்றதை விட ஒரு மினி டவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பேலஸுக்காகவே தனி ஜிப் கோடே கொடுத்திருக்காங்க. பேலஸ்குள்ளேயே ராயல் ஃபேமிலில உள்ளவங்க மட்டும் பயன்படுத்துறதுக்காக தனி போஸ்ட் ஆபீஸும் இருக்கு. பேலஸ்குள்ளேயே 2 ஏடிஎம்மும் இருக்கு. எல்லா வசதிகளோடயும் ஒரு ஹாஸ்பிடலும் இருக்கு. ராயல் ஃபேமிலில இருக்கிற யாருமே பேலஸை விட்டு வெளியே வந்து மத்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தை பெத்துக்கும் போது கூட பேலஸ்குள்ள இருக்கிற ஹாஸ்பிடல்லையே தான் குழந்தை பெத்துப்பாங்க. ஆனா டயானா தான் ராயல் ஃபேமிலிலேயே பேலஸை விட்டு வெளியே உள்ள ஹாஸ்பிடல்ல அவங்களோட 2 குழந்தைகளையும் பெத்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ராயல் ஃபேமிலில இருந்து தேவையில்லாத நிறைய ரூல்ஸ்களை டயானா தான் உடைச்சிருந்தாங்க. எலிசபெத் ராணி எப்பவுமே கையில ஹேண்ட் கிளவுஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறத பாத்திருப்பீங்க. ஏன்னா ராயல் ஃபேமிலில இருக்கிற கல்யாணமான பெண்கள் மத்த ஆண்களை வெறும் கையால தொட மாட்டாங்களா. அதனாலதான் எலிசபெத் ராணி எப்பவாவது ஹேண்ட் கிளவுஸ் போடாம வந்தா கூட யாருக்குமே கை கொடுக்க மாட்டாங்க. ஆனா டயானா இந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்தி ஹேண்ட் கிளவுஸ் போடாமலேயே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட கை கொடுப்பாங்க. இதே மாதிரி ராயல் ஃபேமிலில இருக்கிற லேடிஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க முடிய பொது இடங்கள்ல காட்டக்கூடாதாம். எப்பவும் வெளியே போகும்போது தலையில கேப் போட்டுக்கிட்டு தான் போகணுமா. ஆனா டயானா பொது இடங்களுக்கு போகும்போது தலையில கேப்பே போட்டுக்கிட்டு போக மாட்டாங்களா. மைக்கேல் ஜாக்சனை மீட் பண்ணும்போது கூட தலையில கேப் போடாம போய் தான் பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் விட ராயல் ஃபேமிலில இருக்கிற பெண்கள் எப்பவுமே வெளியில உள்ள கடைகள்ல நகைகள் வாங்க கூடாதாம். ராயல் ஃபேமிலிக்குனே நகைகளை செய்யறவங்க கிட்ட மட்டும் தான் இவங்க நகைகளை செஞ்சுக்கணுமாம். ஆனா டயானா அவங்க நிச்சயதார்த்த மோதிரத்தை கூட வெளியில உள்ள கடையில இருந்து தான் வாங்குனாங்க. இந்த மாதிரி ராயல் ஃபேமிலில இருந்த தேவையில்லாத எந்த ரூல்ஸையுமே டயானா தைரியமா ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இதே மாதிரி ராயல் ஃபேமிலில இருக்கிற ஆண்கள் எல்லாருமே தாடியே வைக்க கூடாதாம். இதனாலதான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஆண்கள் எப்பவுமே தாடியே இல்லாம இருந்திருக்காங்க. ஆனா பிரின்ஸ் ஹாரி தான் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி தாடியோட எல்லா பொது இடங்களுக்கும் வர ஆரம்பிச்ச முதல் இங்கிலாந்து இளவரசர். ராணி எலிசபெத் ஸ்கூல்ல போய் படிச்சதே இல்ல. ஆனா அவங்களுக்கு லா அண்ட் ஹிஸ்டரி படிச்சதுக்கான டிகிரி சர்டிபிகேட்ஸ் கொடுத்திருக்காங்க. எலிசபெத் ராணிக்கு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசென்ஸோ வண்டிக்கு லைசென்ஸ் பிளேட்டோ தேவையில்ல. வெளிநாடுகளுக்கு போகணும்னா கூட அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசான்னு எதுவுமே தேவையில்ல. இப்ப வரைக்கும் அவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னாலும் ராயல் ஃபேமிலிக்குன்னு இருக்கிற தனி ஃபிளைட்ல தான் எல்லா நாட்டுக்கும் போவாங்க. இவங்க எப்ப வேணும்னாலும் பாஸ்போர்ட் விசான்னு எந்த டாக்குமெண்டே இல்லாம எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் போகலாமா. இவங்க வெளிநாடு போகும்போது கூட இவங்க பேலஸ்ல இருக்கிற
டாக்டர் இவங்களுக்கு தேவையான எல்லா மெடிசன்களையும் எமர்ஜென்சி டைம்ல குடுக்கறதுக்கான இவங்க சொந்த ரத்தத்தையும் கூட எடுத்துட்டு போவாரு. ஏன்னா ராயல் ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு மத்தவங்க உடம்புல இருந்து எடுக்கிற ரத்தத்தை கூட கொடுக்க மாட்டாங்களாம். ஏதாவது ஆபத்துனா கூட ராயல் ஃபேமிலில இருக்கிறவங்களோட ரத்தத்தை மட்டும் தான் இன்னொரு ராயல் ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது செக்யூரிட்டி கார்ட்ஸ். பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கிற அளவுக்கு உலகத்துல வேற எந்த இடத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கிறது இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு பேலஸ்ல மட்டும் 1000க்கும் அதிகமான ஸ்டாஃப் வேலை செய்றாங்க. இதுல முக்கால்வாசி பேர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆம். இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வெளியாளுங்க கிட்ட வாய் திறந்து கூட பேச மாட்டாங்க. இவங்க போற வழியில யாராவது நின்றா கூட தள்ளி போங்கன்னு கூட சொல்லாம அவங்கள இடிச்சு தள்ளிட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு முறையும் எலிசபெத் ராணி பேலஸை விட்டு வெளியே போகும்போது அங்க வேலை செய்யறவங்க இந்த மாதிரி ராஜ மரியாதையோட பரேட் எல்லாம் நடத்துனதுக்கு அப்புறம் தான் எலிசபெத் ராணி பேலஸை விட்டு வெளியே போவாங்க. இவங்க கார்ல போகும்போது கூட இவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏகப்பட்ட கார்கள் போகும். என்னதான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் மைக்கேல் ஃபேகன்ங்கிற இவரு 2 முறை எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸையும் தாண்டி பக்கிங்ஹாம் பேலஸ்க்குள்ளேயே போயிருக்காரு. முதல் முறை 1982ல இவர் குடிபோதையில கேட் ஏறி குதிச்சு பேலஸ்ல இருந்த ஒரு பைப்பை புடிச்சு மேல ஏறி எலிசபெத் ராணியோட ரூமுக்குள்ளேயே போயிருக்காரு. உள்ள போய் அவங்க கிட்ட குடிபோதையில சிகரெட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எலிசபெத் ராணி செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து வந்து கொஞ்ச வருஷம் கழிச்சு 2வது முறையும் அதே மாதிரி பைப்பை புடிச்சு ஏறி பக்கிங்ஹாம் பேலஸ்க்குள்ளேயே போய் அங்க உள்ள எல்லா சேர்கள்லயும் உட்கார்ந்து பார்த்திருக்காரு. இவரு 2வது முறையும் செக்யூரிட்டிகளை தாண்டி பேலஸ்க்குள்ள போனதுனால ஏற்கனவே இருந்த பழைய செக்யூரிட்டி சிஸ்டம்கள் எல்லாம் மாத்தி இங்கிலாந்து கவர்மெண்டே இந்த பேலஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியா பார்க்க போறது டயானா டெத். என்னதான் எலிசபெத் ராணி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தாலும் அவங்க மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு டயானாவை கார் ஆக்சிடென்ட்ல கொன்னாங்கன்னு சொல்றதுதான். எலிசபெத் ராணியோட பையன் சார்லஸ் டயானாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து எலிசபெத் ராணிக்கும் டயானாவுக்கும் ஒத்தே வரலையா. எலிசபெத் ராணி சொன்னதை எதையும் கேட்காம டயானா அவங்க பையனையே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டதுனால தான் எலிசபெத் ராணி திட்டமிட்டு கார் ஆக்சிடென்ட்ல டயானாவை கொன்னுட்டதா இப்ப வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்க டயானாவை எலிசபெத் ராணி தான் கொன்னு இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.